மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொழிலாளரான புனித யோசேப்பு விழா. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 3 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 54 58 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாய் என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றென்றும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மோட்டார் வாகன உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த ஹென்றி ஃபோர்டிடம் ஒருவர், நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளியும் திறமைசாலியுமானவர், அதனால் தான் உங்களால் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்க முடிந்திருக்கிறது என்றார். அதற்கு ஃபோர்டு, அறிவாவது மண்ணாங்கட்டியாவது, உங்களிடம் உள்ள அதே திறமைதான் என்னிடமும் உண்டு. ஆனால் நான் விடாமுயற்சியோடு கடினப்பட்டு உழைத்தேன், அதுதான் வித்தியாசம் என்றாராம். மே தினமாகி இன்று நாம் உழைப்பிற்கு விழா எடுக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் 8 மணி நேரம் என்று அமெரிக்காவில் வரையறுக்கப்பட்டது. மேலும் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் மே மாதம் 1 தேதியை உழைப்பாளர் தினமாக கொண்டாட ஆரம்பித்தனர். இன்று வரை அது கொண்டாடப்பட்டு வருகின்றது. உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் தினமாகவும் உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் தினமாகவும் இது இருக்கின்றது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது தமிழ் பழமொழி. இதனுடைய அர்த்தம், நமக்கு உதவி செய்பவர்களை நாம் எந்நாளும் மறக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும். இதே பழமொழியை நாம் இப்படியும் புரிந்து கொள்ளலாம். தம் உழைப்பின் வியர்வை துளியால் நிலத்திற்கு உப்பு இடுகின்ற உழைப்பாளிகளை நாம் நினைக்க வேண்டும், அவர்களை என்று மறக்கக்கூடாது என்று.
அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது உழைப்பின் மட்டில் 2 விதமான பார்வைகள் இருப்பதை நாம் உணர முடியும். ஒன்று, உழைப்பை கடவுளின் சாபமாக பார்ப்பது. ஏதேன் தோட்டத்தில் மனிதர் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ட பின்பு கடவுள் ஆதாமை நோக்கி, உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி நிலத்தின் பயனை நீ உழைத்து உண்பாய் என்றும், தொடக்க நூல் 3:17, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் என்றும், தொடக்க நூல் 3:19 சொல்வதாக நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட பார்வை விவிலியத்தை மேலோட்டமாக வாசிப்பதன் காரணமாக நம்மில் விளையும் பார்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பின் மட்டிலான எதிர்மறையான பார்வையாக இது இருக்கின்றது. இப்படிப்பட்ட பார்வை கொண்ட மனிதர்கள் உழைப்பிலிருந்து தப்பிப்பது எப்படி என்றுதான் எண்ணுவார்கள். 2வது பார்வையானது உழைப்பை கடவுளின் கொடையாக கருதுகின்ற பார்வை. இந்த உலகில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் அனைத்தும் மனிதர்களது கடின உழைப்பால் விளைந்தவை. உழைப்பு என்ற ஒன்று மட்டும் இல்லையேல் இந்த பூமிக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் உள்ளவை எதுவும் வெளியே வந்திருக்காது. பூமி என்றோ பாலைவனமாக மாறியிருக்கும். உழைப்பு இந்த பூமியை உய்வித்திருக்கிறது, உயர்த்தியிருக்கிறது. நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது என்றும் சாலமோனின் ஞானம் 3:15, கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே, இவை உன்னத இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை என்றும் சீராக்கின் ஞானம் 7:15 விவிலியம் கூறுகிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மானின் கவிதை இது. ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. இறுதியில் நான் என் கடின உழைப்பை எடுத்து வைத்தேன், வானம் என்னிடம் தோற்றது. அதாவது கடின உழைப்புக்கு ஈடு இணை இந்த பிரபஞ்சத்தில் ஏதுமில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டும் செய்தி. எனினும் அன்பிற்குரியவர்களை, இந்த உழைப்பை நாம் சரியான கண்ணோட்டத்தோடு அணுகுவது அவசியமானது. தேனீக்களும் இடைவிடாமல் உழைக்கின்றன, கொசுக்களும் இடைவிடாமல் உழைக்கின்றன. இவற்றில் தேனீக்களின் உழைப்பு மனித குலத்தை வாழ்விக்கிறது, கொசுக்களின் உழைப்பு மனித குலத்தை பாழ்படுத்துகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே நம் உழைப்பு சரியான மனநிலையோடு சரியான திசையில் முன்னெடுத்துச் செல்லப்படுவது அவசியமானது. அதாவது நம் உழைப்பு இறைவனது திட்டத்தோடு இணைகின்ற போது மட்டுமே அது பூமியை உயர்த்துவதற்கான வல்லமையை பெற்றிருக்கிறது. இன்று பல மனிதர்கள் தங்களது பெருமைக்காகவும் சுயநலனுக்காகவும் உழைப்பதன் காரணமாக பூமியை உயர்த்துவதை விட அதை ஊனப்படுத்தி இருக்கிறார்கள். அதை உய்விப்பதை விட தொய்வடைய வைத்திருக்கின்றனர். இறைவனது திட்டத்தோடு இணையாத உழைப்பு பயனற்றது என்பதே விவிலியத்தின் அடிநாத செய்தியாக இருக்கிறது. ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்றும் திருப்பாடல் 127 இறைவசனம் 1. ஞானத்தையும் நற்பயிற்சியை நிகழ்பவர்கள் இறங்கத்தக்கவர்கள், அவர்களது நம்பிக்கை வீணானது, அவர்களது உழைப்பு வெறுமையானது, அவர்களின் செயல்கள் பயனற்றவை என்றும் சாலமோனின் ஞானம் 3:11 விவிலியம் பறைசாற்றுகிறது. நமது உழைப்பு இறைவனது திட்டத்தோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பவர் புனித யோசேப்பு. அவர் ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்தார் என்பது பாரம்பரியத்திலிருந்து நமக்கு வரும் ஒரு செய்தி. அதே வேளையில் அவர் கடவுளது திட்டத்தை கண்டுணர்வதில் கைதேர்ந்தவராக இருந்தார் என்பதை பற்றி விவிலியம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. வெறுமனே பொருளாதாரத்தின் மற்றும் மனதின் தேவைகளை மட்டும் மனதில் வைத்து உழைக்கின்ற உழைப்பு பயனற்றது, வீணானது. படைப்பை நம்மை முழுமைப்படுத்துவதற்கான வழிமுறையாக நாம் உழைத்தோம் என்றால் அதுவே மேலானது, நிறைவானது. ஜெபம். இறைவா, எம் வாழ்வில் உழைப்பின் மேன்மையை புரிந்து கொள்ளவும் உழைப்பாளரின் பங்களிப்பை அங்கீகரிக்கவும் எமக்கு வரம் தாரும். ஆமென்.